ஆழ்ந்த சிந்தனையும் விடாமுயற்சியும் கொண்ட விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த பங்குனி மாதம் உங்கள் புத்திசாலித்தனத்திற்கும் திட்டமிடலுக்கும் வெற்றி கிடைக்கப் போகும் மாதமாக அமையப்போகிறது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பதால் பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் ஒரு தெளிவான முடிவு எட்டப்படும். 8இல் இருக்கும் குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைவதால் எதிர்பாரான பணவரவுகளும் தடைப்பட்டிருந்த இன்சூரன்ஸ் அல்லது உயில் தொடர்பான நன்மைகளும் உங்களை தேடி வரும். உங்களின் உள்ளுணர்வு இன்ட்யூஷன் இந்த மாதம் மிகச் சிறப்பாக வேலை செய்யும். வாருங்கள், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் இந்த மாதம் என்னென்ன மாற்றங்கள் நிகழப்போகிறது என்பதை 10 முக்கிய புள்ளிகளாக விரிவாக பார்ப்போம். மாணவர்கள் 5 முதல் 18 வயது வரை. வெறும் மனப்பாடம் செய்யாமல் விஷயங்களை ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்படுவீர்கள். ஓவியம், இசை அல்லது கைவினைப் பொருட்கள் செய்வதில் உங்கள் திறமை வெளிப்படும். கடினமான தீர்வுகளையும் உங்களின் தனித்துவமான யுக்திகளால் எளிதாக எதிர்கொள்வீர்கள். உங்கள் சந்தேகங்களை ஆசிரியர்கள் பொறுமையாக தீர்த்து வைப்பார்கள். அதிகாலையில் எழுந்து படிக்கும் பழக்கம் உங்கள் நினைவாற்றலை அபரிமிதமாக உயர்த்தும். அறிவியல் சார்ந்த புதிய சோதனைகளை செய்து பார்த்து பாராட்டுகளை பெறுவீர்கள். புத்திசாலியான நண்பர்களுடன் கலந்துரையாடுவது கல்வியில் முன்னேற்றம் தரும். பள்ளி நிர்வாகத்தில் உங்களை நம்பி ஒரு புதிய பொறுப்பு ஒப்படைக்கப்படும். உடற்பயிற்சி மற்றும் விளையாட்டுகளில் சீரான ஆர்வம் காட்டி ஆரோக்கியமாக இருப்பீர்கள். ஆண்டு தேர்வுகளில் உங்களின் கடின உழைப்பிற்கு ஏற்ற மிகச் சிறந்த பலன் கிடைக்கும். இளைஞர்கள் 19 முதல் 35 வயது வரை. 1. கல்வி மற்றும் வேலை தேடுபவர்கள். உங்கள் கிரியேட்டிவ் திறமைக்கு ஏற்ற ஒரு கௌரவமான வேலைவாய்ப்பு அமையும். இன்டர்வியூக்களில் உங்கள் ஆளுமை திறன் மற்றும் பேச்சால் அதிகாரிகளை கவர்வீர்கள். டிசைனிங், சினிமா அல்லது கலைத்துறை சார்ந்த உயர்கல்வி கற்க விரும்புபவர்களுக்கு சாதகமான காலம். எதிர்காலத்தை பற்றிய தெளிவான திட்டங்களை தீட்டி அதை நோக்கி பயணிப்பீர்கள். ஆரம்ப கட்டத்திலேயே ஓரளவிற்கு திருப்திகரமான வருமானம் கிடைக்கத் தொடங்கும். ஆவணங்களில் இருந்த சிறு சிக்கல்கள் நீங்கி வெளிநாட்டு பயணம் உறுதியாகும். விதி என்ன செய்தாலும் என் உழைப்பால் சாதிப்பேன் என்ற வைராக்கியம் பிறக்கும். உத்தியோகம் அல்லது உயர்கல்வி தொடர்பாக நண்பர்கள் நல்ல வழிகாட்டுதலை வழங்குவார்கள். கல்வி தேவைகளுக்காக தேவையான வங்கிக் கடன்கள் அல்லது உதவித்தொகைகள் கிடைக்கும். நீண்ட நாள் தேடலுக்கு பிறகு ஒரு தெளிவான முன்னேற்றம் தெரியும். 2. வேலையில் இருப்பவர்கள் மற்றும் தொழில் முனைவோர். தொழிலில் புதிய யுக்திகளை புகுத்தி வாடிக்கையாளர் வட்டத்தை விரிவுபடுத்துவீர்கள். ஷேர் மார்க்கெட் அல்லது முதலீடுகள் மூலம் எதிர்பாராத லாபம் வர வாய்ப்பு உண்டு. சிக்கலான பணிகளையும் உங்கள் புத்திசாலித்தனத்தால் மிக எளிதாக முடிப்பீர்கள். உங்களின் நேர்மையான சேவையால் சந்தையில் உங்கள் நிறுவனத்தின் பெயர் உயரும். உத்தியோகத்தில் உங்களின் நுணுக்கமான வேலைப்பாடுகளுக்காக பதவி உயர்வு கிடைக்கலாம். வியாபாரத்தை பெருக்க புதிய முதலீடுகளை செய்ய சரியான காலம் இது. தொழில் கூட்டாளிகளுடன் இருந்த சிறு கருத்து வேறுபாடுகள் மறைந்து ஒற்றுமை பலப்படும். தொழில் வளர்ச்சிக்காக புதிய சாதனங்கள் அல்லது வாகனங்கள் வாங்க நேரிடும். வேலை நிமித்தமான பயணங்களில் அதிக கவனம் தேவை. பயணம் பண்ணும்போது அவசரப்படாம போங்க. தொழிலில் இருந்த மறைமுக போட்டிகளை முறியடித்து வெற்றி காண்பீர்கள். நடுத்தர வயதினர் 36 முதல் 55 வயது வரை. உங்கள் பிள்ளைகளின் கல்வி அல்லது திருமண முயற்சிகள் கைகூடி மகிழ்ச்சி தரும். தந்தை வழி சொத்துக்களில் இருந்த இழுபறிகள் மறைந்து உங்கள் கைக்கு வரும். வீட்டில் சுப நிகழ்வுகள் மற்றும் குலதெய்வ வழிபாடுகள் நடக்க வாய்ப்பு உண்டு. சேமிப்புகள் பெருகும். புதிய முதலீடுகள் மூலம் லாபம் உண்டாகும். பொது காரியங்களில் உங்கள் ஆலோசனைகளுக்கு பெரும் மதிப்பு இருக்கும். உங்கள் குடும்ப பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வதில் உங்கள் துணையின் பங்கு அதிகமாக இருக்கும். இதயம் மற்றும் இரத்த அழுத்தம் தொடர்பான விஷயங்களில் சிறு கவனம் தேவை. வீடு புதுப்பித்தல் அல்லது அலங்கார பொருட்கள் வாங்கி மகிழ்வீர்கள். பழைய கடன்களை திருப்பி செலுத்த புதிய வருமான வழிகள் பிறக்கும். மனதிலிருந்த பெரிய பாரம் நீங்கி குடும்பத்தில் அமைதி நிலவும். முதியவர்கள் 56 வயதுக்கு மேல்பட்டோர். உங்களின் அனுபவ பாடங்களை இளைய தலைமுறைக்கு சரியாக கொண்டு செல்வீர்கள். முறையான உணவு பழக்கத்தால் நாள்பட்ட உபாதைகள் குறையும். ஆன்மீக சொற்பொழிவுகள் மற்றும் தியானத்தில் அதிக நேரம் செலவிடுவீர்கள். குடும்ப விஷயங்களில் உங்கள் ஆலோசனையை அனைவரும் முக்கியமாக கருதுவார்கள்.
பழைய முதலீடுகள் மூலம் கௌரவமான வருமானம் வந்து சேரும். பேரக்குழந்தைகளின் வருகை மற்றும் வளர்ச்சியில் மகிழ்ச்சியடைவீர்கள். பழைய நண்பர்களை சந்தித்து பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வீர்கள். தேவையற்ற கவலைகள் நீங்கி ஆழ்ந்த நிம்மதி உண்டாகும். உங்களால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்து மனநிறைவு காண்பீர்கள். ஓய்வு காலத்தை அர்த்தமுள்ளதாக மாற்றிக்கொள்வீர்கள். விருச்சிக ராசிக்கு மிக எளிய பரிகாரங்கள். செவ்வாய்க்கிழமையன்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏற்றி கந்த சஷ்டி கவசம் வாசியுங்கள். துப்புரவு தொழிலாளர்களுக்கு அல்லது ஏழைகளுக்கு சிவப்பு நிற ஆடை அல்லது மாதுளம்பழம் தானம் செய்யுங்கள். வீட்டிலுள்ள பெரியவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கி அன்றைய வேலையை தொடங்குங்கள். தினமும் காலையில் 1 ஸ்பூன் தேன் சாப்பிடுவது உங்கள் ஆற்றலையும் ஆரோக்கியத்தையும் கூட்டும். ஏதேனும் ஒரு வெள்ளிக்கிழமையன்று குலதெய்வ கோயிலுக்கு சென்று வருவது மகா கவசம். முக்கிய நினைவூட்டல்: கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தாலும் பதற்றத்தை தவிர்த்து நிதானமாக செயல்படுங்கள்.